சிறை இந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படியே நேஷனல் அவார்டு வாங்குற படம், சூப்பர் படம் அப்படிலாம் ஹைப் கொடுத்தாங்க. வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட்டு அப்படிலாம். போய் படத்தை பார்த்தா வேஸ்ட்டுங்க. சத்தியமாக சொல்கிறேன். என் காசு தான் வேஸ்ட்டாக போச்சு. என் 2 மணி நேரம் டைம் தான் 2.5 மணி நேரம் டைம் தான் வேஸ்ட்டாக போச்சு. ஒர்த்தே இல்லை, தூக்கம் தான் வருது. ஆல்ரெடி நம்ம பார்த்த படம் இந்த டானாக்காரன் ஒரு படம் இருக்கும் பாருங்க, அந்த படத்தை அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது கூட வந்து சேர்த்து ஏதோ ஒன்று விக்ரம் பிரபு போட்டு ஏதோ ஒன்று வச்சு படத்தை ஒப்பேற்றிருக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு போரிங்கான படம். ஏங்க இன்னுமாங்க இந்த மாதிரி படம் எடுத்து மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் பாருங்கள், கன்னட சினிமாவில் எப்படி படங்கள் வருது, மலையாள சினிமா பாருங்கள், தெலுங்கு சினிமா பாருங்கள், இந்திய சினிமா பாருங்கள், படங்கள் எப்படி வருது. இன்னமும் போட்டு ஒரே கான்செப்டை போட்டு போலீஸு அது இதுன்னு வச்சு ஐயோப்பா ஏன் தான் போனணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு நிமிஷம் நான் சொன்னது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கோபமாக இருந்ததுல. இப்படி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பல பேர் நல்ல படத்தையும் பேசிக்கிட்டு அழிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறானுங்க. தமிழ் சினிமா வந்து என்னவோ வந்து இந்தியாவிலே ஒரு மோசமான ஒரு சினி ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்களாம் நல்ல படத்தை போய் தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டானுங்க. நல்ல படத்தை பார்க்காமலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, கன்னட சினிமா பார்த்தீங்களா, தெலுங்கு சினிமா பார்த்தீங்களா, மலையாள சினிமா, எல்லா சினிமாவை விடவும் தமிழ் சினிமா உயர்ந்ததாக தான் இருக்குது. அதுக்கு மீண்டும் ஒரு சான்று இந்த படம் சிறை அப்படிங்கிறது. என்ன மாதிரி படங்க பா, சான்ஸே இல்லைங்க. நேஷ்னல் அவார்டை எடுத்து இந்த படத்துக்கு வைக்கலாம். அப்படி ஒரு கதைக்களம். ஜென்ரலாக போலீஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடு இருக்கும்ல, இமேஜ். இந்த படம் அதை உடைக்கும். பார்க்குற ஒவ்வொரு சாமானிய மக்களும் வந்து இந்த படத்தை வந்து வேறு மாதிரி ஒரு டோனில் வந்து கண்ணோட்டத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இனிமேல் போலீஸ்காரங்களை நம்ம ரோட்டில் கூட இந்த மழை காலத்துலாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் தண்ணி. அப்போது எத்தனையோ போலீஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க கையை வச்சு அந்த ட்ரைனேஜ் அந்த இதில் வந்து அந்த ஹோல்ஸில் இது பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டராக தான் விக்ரம் பிரபு அவருடைய கரியரில் டானாக்காரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நிகரான ஒரு ரோல் இந்த படம் அப்படிங்கிறது. அப்படி வந்து வந்திருக்கு. விக்ரம் பிரபு ஒரு கதிரவன் அப்படிங்கிற ஒரு போலீஸாக, ஒரு எஸ்கார்ட் சர்வீஸ் பண்ணுற ஒரு போலீஸாகவே வாழ்ந்துருக்கிறாரு. அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குது அவரோட ரோல். இதை தாண்டி இந்த படத்துடைய இயக்குனர் வெற்றிமாறன் சாருடைய அசிஸ்டண்ட் சுரேஷ் அப்படிங்கிறவர் இருக்கிறவங்க, சுரேஷ் ராஜகுமார் அப்படிங்கிறவங்க ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட். இது டெபியூட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. ஆல்ரெடி வந்து எத்தனையோ படங்கள் எடுத்து கை தேர்ந்த ஒரு இயக்குனர் மாதிரி இருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்தோம்னா தமிழ் சார் டானாக்காரன் படத்துடைய டிரெக்டர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவும் ஒரு ஸ்கிரிப்டாகவும் சரி, கதையில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இந்த படத்துடைய அந்த சொல்ல வர விஷயம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு கைதி எங்கே கதை இந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள். சரிங்களா? நான் வந்து ரொம்ப என்னோட மனசுலேருந்து இந்த ரிவ்யூவை நான் சொல்கிறேன். நீங்கள் தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்துல் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். 1997, அதுக்கப்புறம் 98 குண்டு வெடிப்பு நடக்குது, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்களை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்துல்ங்கிறவர் எப்படி ஒரு விஷயத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தில் போய் மாட்டுறாரு. ஸோ அந்த 2003, 2005 அந்த காலகட்டங்களில் என்ன நடக்குது, அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, அதில் ஒரு லவ். இந்த கேரக்டர் தாங்க. விக்ரம் பிரபுவை விட கேரக்டர் வெயிட்டேஜ் யாருன்னா இந்த அப்துல்ங்கிறவர். இவர் யார் அப்படின்னா, லலித் குமார் இருக்கார் பாருங்க, ப்ரொடியூசர் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் சினிமாஸ், அவருடைய பையன் தான் இந்த அக்ஷய் குமார் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் இந்த ரோல் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் ஒரு லீட் ரோலை பண்ணியிருக்காரு. இவங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிஷா அப்படிங்கிற ஒரு நடிகை, அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்படியே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது டானாக்கார மாதிரி இருந்துருமா ஒரு பயம் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம், அந்த படத்தோட பேர் சொல்ல, ஏன்னா அந்த படமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சொன்னால். அந்த படத்தோட மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. என்ன சினிமாவுக்கு இது தாங்க தேவை. ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோ இந்த ஹீரோ, மார்க்கெட்டுக்கு சம்பளம், எல்லாரும் யார் நினச்சாலும் நல்ல படத்தை கொடுக்க முடியும்டா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை வந்து அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த படத்தில் அப்துல் அப்படிங்கிறவர் இதை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு விஷயம், இஸ்லாமியர் இவர் வந்து பார்த்தோம்னா தப்பிச்சு போயிடுவார். சார் அவன்கிட்ட கன் இருக்கு, அவன் வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போது நான் கூட தான் உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் எழுந்து, யாருன்னா நம்ம புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் சாருக்கு அப்பாவா, உள்ளவை குமார் அப்படின்னு பாருங்க, அவர் தான் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவர் சொல்லுவார், என் பேர் கூட தான் முஸ்லீமாக இருக்குது, அதுக்குன்னு என்ன சுட்டுருவீங்களா அப்படின்னு. இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஒரு படம். இன்னும் எத்தனை காலங்களுக்கு வந்து ஒரு இஸ்லாமியர்கள் மீது வந்து ஒரு வெறுப்பை வந்து கொட்டுவோம். ஸோ இந்த படம்
போலீஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது, இஸ்லாமியர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து இந்த படம் கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு படமாக இருந்தது. இதுக்குடைய இடையில் வரக்கூடிய காட்சிகள், குறிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டு காட்சிலாம், அந்த இடத்துல ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு பாருங்க. ஒரு ஹாரர் படத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு மியூசிக் அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே உள்ளுக்குள்ளே வரக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த அப்துல்லா வரக்கூடிய அவருடைய அம்மா, அவங்களோட கேரக்டரு ரெட்ரோ படத்துலனா சூர்யா சாருக்கு அம்மாவாக இருப்பாங்க, அந்த ஒரிஜினல் அம்மாவை செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வருவாங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ். ஜட்ஜாக வரவர் ஸ்கோர் பண்ணுறாரு, போலீஸாக வரவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடிய எல்லா காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மாண்டேஜ்லையும் சரி அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒட்டு மொத்தமாக சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஜஸ்டின் பிரபாகரன் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டிரெக்டர். ஸோ சினிமாட்டோகிராஃபி ஃபிலோமின் ராஜ், லோகேஷ் கனகராஜ் படத்துக்கெல்லாம் தொட்டு பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ அதே மாதிரி ஒன்று காட்டியிருக்காரு, கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு படம், நீட்டான படம். நிச்சயமாக வெற்றிமாறன் சாரே ஒரு வேளை வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரோன்ற டவுட் உங்களுக்கு வரும். அவ்வளோ நல்லா இருக்குது படம். ஒரு நல்ல படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு அழகான லவ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. நான் நிறைய ரிவீல் பண்ண விரும்பலை, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த 2025 இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாகவே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக பல விஷயங்களை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோடு போங்க, எந்த இடத்துலையும் ஆபாசமாக எதுவும் கிடையாது. தயவுசெய்து இந்த ஒரு நடிகன், இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படமானு எனக்கு தெரியல. லலித்குமார் சாரோட பையன் அக்ஷய்குமாருக்கு ஃபஸ்ட்டு படமானு தெரியல. அப்படி ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒருத்தரெல்லாம் சுற்றிட்டு ஊரில் சுற்றிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவரெல்லாம் தயவுசெய்து இவரெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடிப்பை கற்றுக்கிட்டு நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். என்ன மாதிரி ஒரு மொத படமா என்னன்னு தெரியல இந்த அக்ஷய்குமாருக்கு. அப்படி ஒரு நடிப்பு உருண்டு புரண்டு அப்படி நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு திருப்தியான ஒரு மனநிறைவாக ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஃபேமிலியோடு போங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே தமிழ் சினிமானா இது தான்டா, எல்லாத்துக்கும் இந்தியாவில் மேலே இருக்கணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கிற இந்த படம் சிறை ஒரு அருமையான படம், சூப்பரான படங்க. இந்த படத்துக்கு இப்போ எவ்வளோடா நீ ரேட்டிங் கொடுப்படா? 10க்கு 10 கொடுப்பேன். அப்படி இருக்குது படம். ஸோ படத்தை மிஸ் பண்ணாதீங்க. அண்டு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அது வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.